நாம் கேட்க போகிறோம். உபாகம் 7:14 நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஆனால் நம்ம நம்ம அவ்விதமாக சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை நம்மோடு பேசும்போது நாம் அதுக்கு செவிப்படுத்தோம். பக்கம் 233 14ஆம் உபாகமும் 7:14 எல்லா இடத்துமா எல்லாம் வாசிப்போமா? சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடி இருப்பதில்லை. கிருபையில் பிதாவே இயேசுவே இந்த வார்த்தையை தொட்டு பிட்டு ஆசீர்வதியும் எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த உங்களுக்கு தெரியும், இந்த செய்தி நான் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு இப்போ கொடுக்க போது 5வது செய்தி யூடியூப்ல இருக்கு. எந்த தலைப்பில் நாம் பார்க்குறோம்னா, you will be blessed more than any other people. சொல்லுங்க, you will be blessed more than any other people. தமிழ்ல சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்ற தலைப்பில் நான் பார்க்கிறேன். சகல ஜனங்கன்னா எங்க பார்த்தாலும் என்னதான் இருக்குது, ஜனமாக தான் இருக்கு. ஸோ ஆணாது பெண்ணாது அந்த சகல ஜனங்களை பார்த்து நாம் ஆசிரியக்கப்பட்டிருப்போம் அப்படின்னு சொன்னாரு. அதை நம்ம கீ ரோஸாக வைத்து அது ஆண்டவர் பழைய கானா தேசத்தை கொண்டு போகுது இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி. அந்த அதிகாரம் முழுதும் பார்த்தீங்கன்னா சில நிபந்தனைகள் கற்று வைத்திருப்பாரு. நீங்கள் கூட கடைசி வாசகத்தோட நீங்கள் வாசிங்கன்னா ஆண்டவர் சொல்வாரு, அவைகளை போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவமானதை உன் வீட்டிலே கொண்டு போவாயாக அதை சி என்று வெறுத்து முற்றிலும் அருவர்க்க கடவாய், அது சாபத்துக்குள்ளாக விற்கிறவங்க போல அதிகாரம் முழுவதும் வாசிங்க. அதெல்லாம் எடுக்கணும்னா ஒரு 6 மாதம். ஆண்டவர் சாபத்துக்கான வழியை ஜனங்கள் வீட்டுக்குள்ளேயோ அவங்க தனிப்பட்ட மனிதத்தில் வர்ற காரியங்கள்லாம் வெளிப்படுத்துவார். அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடில் ஆண்டவர் எல்லாத்தையும் உடைத்து நமக்காக அவரை சாபம். ஸோ இந்த பழைய ஏற்பாடில் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய ஜபத்தை நம்ம கேட்டோம். சங்கீதம் 109:28 அவர்கள் சபித்தாலும் நீ ஆசீர்வதியும். இந்த கொடுத்த எல்லாம் ஓகே, ஆனால் இப்போ நான் பாதையில் போயிட்டு இருக்கு. நான் சந்திக்கிறதுல என்னதான் சபிக்கிறவனும் என்னை பகைக்கிறவனும் என்னை ஒடுக்கிறவனும் என்னை வெறுக்கிறவனும் இதுதான் சந்திக்கிறோம். எனக்கு தெரியும் லாபம் இவன் நம்ம பேரியாக்கி மகன் இவன் பார்த்தீங்கன்னா தாவீது என்னோட ஆட்கள் அனுப்புவார். அவர் அனுப்பும் போது என் பேரை சொல்லு போய் சொன்னேன்னா அப்போ கேட்பான், சொல்லுவான் அவன் யாரு தாவீது யாரு, அவன் எனக்கு மேல அதிகம் கேட்ட அவனை வெறுமையை அனுப்பிச்சுட்டான். ஸோ ஆனால் தாவீது அவனுக்கு அவன் உள்ளார்ந்த எல்லாத்தையும் இரவு பார்க்கணும், ஒன்றும் திருட்டு போகாம களவாடாம சேதமாக்காத பார்த்து கொள்வான். ஸோ நன்மை செய்யறதுக்கு தீமை பதில் அனுப்பிப்பான். அவனை தாவீதை மட்டுப்படுத்தி பேசணும். வாழ்ந்த காலத்தில் அவனுடைய ஜபம், let them curse but you will bless me. அதுவரை எங்க போனாலும் எந்த சூழ்நிலையானாலும் நீ என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. அது சாபத்தை சந்திக்கலாம், எதிர்ப்பை சந்திக்கலாம், சேலஞ்சை சந்திக்கலாம். ஸோ என்ன சந்தித்தாலும், ஆபத்தை சந்திக்கலாம், எது சந்தித்தாலும் நீர் என்ன பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்க. இதுதான் நம்முடைய ஜெபம். இப்போ வேதத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ 6 மாதம் முடிக்கணும். இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன கேட்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய ஏற்பாடோட வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 7:14 பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. சகல ஜனங்களை பார்க்கிறோம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மனிதர்கள். கர்த்தருடைய விருப்பம் என்னன்னா
நீ எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப? உனக்கு இருக்கிற அந்த ஜெண்டர் ஆணானாலும் பெண்ணானாலும் கூட சேர்க்கப்படுறது. உன் கூட என்ன மிருகம் வச்சிருந்தாலும், அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நாயும் பூனை வச்சுக்கிறோம்ல, இந்த காலத்துல என்ன வச்சுக்கிறாங்க? நாய் வச்சுக்கிறாங்க, பூனை வச்சுக்கிறாங்க. ஐ மீன் வீட்டில் வச்சுக்கிறாங்க. அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் பாருங்க. வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க, அதை சொன்னேன். இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தா ஆடு, ஒட்டகம், இது போல கழுதை, இது போல ஆசீர்வாதத்தை வச்சிருப்பாங்க. அது பெருகினாலும் ஆசீர்வாதம். ஸோ ஆணுடைய கருத்தை பாருங்க, நீயும் பெருகணும், உள்ள இருக்க மிருக ஜீவனும் பெருகணும். ஸோ அதனால மலையிலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஆதாம் கொடுத்து நீ ஆசீர்வதித்து நீ பெருகுவாயாக அப்படின்னு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த பெருக்கத்தை பற்றி யோசிக்கிறது, ஏன் என்னால் பெருக்க முடியல அப்படின்னு என்ன பண்ணோம்னா அதுக்கான விழிப்புகளே இல்லை. கர்த்தர் ஆசீர்வதித்த உடனே அடுத்த ஸ்டெப்பு என்னன்னா, கல்யாணம் பண்ணியா குழந்தை பெற்றுக்கணும் குடும்பத்தில், அதுதான் ஆசீர்வாதம். அப்படி கர்த்தர் குழந்தை தரலையா இல்லை நம்மகிட்ட ஏதாவது குறைபாடுச்சா செக்கப் பண்ண தப்பு கிடையாது. நான் ஒரு புதிய ரூல்ஸ் கொண்டு வந்தேன். என் கூட இந்த பாஸ்டர்ஸ்லாம் என்ன அப்ஜெக்ஷன் பண்ணாங்க, எல்லாம் எப்படி பண்ணாங்க, அதெல்லாம் வாங்க கல்யாணம் பண்ணிக்கிறானா ஆனாலும் தான் பொண்ணானா வாழ்க்கை மூணு என்ன பண்ண போகிறேன், அந்த மூணு தான் பார்க்க போகிறேன் இல்லைங்க கல்யாணத்துக்கு. அதனால் கல்யாணத்துக்கு முன்னாடி அன்புக்கு வந்து கல்யாணம் பண்ணாங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அன்பு தகத்தையும் தாங்கும் சகிக்கும். அவங்களுக்கு ஒரு விடுவி விட்டுடலாம் அவங்க, ஏன்னா லவ் ஈச்சர் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் அவங்களே நான் பொதுவாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணேன். போய் மெடிக்கல் செக்அப் பண்ண சொல்லுது. எனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா என்ன பண்ணேன், மெடிக்கல் செக்அப் பண்ணி மேக் ஷூர் யூர் ஃபிட். நீ கல்யாணம் பண்ணி குழந்தை பிறகு தகுதி உள்ளவனா அப்படின்னு நீ ஒன்று சாதனை கொண்டு வாப்பா. நாளைக்கு நான் எல்லாம் வாங்கிட்டேன், பாஸ்ட்டு கல்யாணம் பண்ணுறதுக்காக கேட்டே இருக்கு, பத்திரம்லாம் வச்சுருக்க பாருங்க. எல்லாத்தையும் பத்திரத்தில் சைன் பண்ணி நான் கல்யாணம் நடத்துறதுலாம் தெரியும். இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட ஒரு பத்திரம் வாங்கியிருக்கேன். 50 வருஷம் ஸ்டாம்ப் பேப்பரில் கைது போட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாம் கைது வாங்கியிருக்காங்க. ஸோ அதோட கூட இப்போது இதையும் கேட்குறேன், நீ மெடிக்கல் ஃபிட்டு கொண்டு வந்துரு. ஸோ இவர் ஃபிட் அப்படின்னா நாங்கள் கல்யாணம் வச்சுருவோம். நாளைக்கு ஏதாவதுன்னா நாங்கள் என்ன காட்டலாம், அம்மா அப்பாவுடைய சம்பந்தம், பையனுடைய சம்பந்தம், பொண்ணுடைய சம்பந்தம் எல்லாமே சம்பந்தத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அதை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அதில் ஒரு சில பாஸ்டர் என்ன ஓகே நம்ம பண்ணலாம் சொல்லியிருக்கோம், அதை நாங்கள் பண்ண போகிறோம். ஏன்னா நாளைக்கு அவங்களுடைய நலனுக்காக. இப்போ கர்த்தர் மனிதனை கனி கொடுக்கணும் மாத்திரம் நினைக்கல. கவனிங்க, எந்த உலகத்தில் வாழ்ற எந்த ஒரு மரம் செடி கோழி கூட அது எப்படி இருக்கக்கூடாதான், மலையிலே இருக்கக்கூடாது. அது ஆண்டுடைய விருப்பம். நீங்கள் மார்க் எழுத சுவிசேஷம் முதலாவதாக ஒரு காரியத்தை காட்டுறாங்க. மார்க் எழுத சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் 21 வாசிங்க, பக்கம் 65 முதல் குறிப்பு, ஜீசஸ் curses a barren fig tree. வாசிங்க. அவரை நோக்கி, ரவி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். சரி, ஆண்டவர் சபிச்சாரா? ஆனா அந்த வார்த்தையை நீங்க நான் சொல்ற அந்த அதிகாரத்தை 11ஆம் அதிகாரத்தை நீங்க 13ல இருந்து நீங்க இதை நீங்க 26 வரைக்கும் வீட்டில் போய் வாசிங்க. 12ல இருந்து நீங்க 26 வீட்டு வாசிக்க நேரம் இல்லை. நான் சுருக்கமாக உங்களுக்கு மாத்திரம் காமிச்சுக்கிறேன். அவன் சொல்றான், பேரு நினைவுக்கு அவரை நோக்கி, ரவி, இதோ நீ சபித்த அத்தி மரம் பட்டு போயிட்டு. பொதுவாக நீ கடையெல்லாம் போனீங்கன்னா என்ன விற்கிறாங்க சொல்ல மாட்டீங்க, ஜூஸ் கொடுக்குறாங்க. அதில் பல வகையான ஜூஸ் இருக்கு. மாங்காய் ஜூஸ் இருக்கு, கிரேப் ஜூஸ் இருக்கு, சாத்துக்குடி ஜூஸ் இருக்கு. என்ன சொல்றீங்க, குடிச்சிருக்கீங்களா? எங்க ஜூஸ் கடைக்கே போனதுன்றீங்களா? அப்பப்போ ஜூஸ் எடுத்துருக்கேன். ஆண்டவர் சொல்வார், பவுலுக்கு
பவுல் சொல்லுவார் இந்த திராட்சை சேர்த்துக்குப்பார். அப்போது அத்தி பழ ஜூஸ் ஒன்று இருக்குது. நான் இது குடிச்சதே இல்லை. அந்த வாரம் வெளியே போயிருந்தேன் என் நண்பரோட ஒரு பாஸ்டரோட. அவர் எனக்கு அத்திப்பழம் ஃப்ரூட்ஸு குடிக்கிறாங்க. அது என்னன்னா அது ஃபிக் ட்ரீனாரு. ஸோ எனக்கு ஞாபகம் வரல, என் வீட்டில் கூட அந்த பழம் இருக்குது. அது தண்ணியில் போட்டு ஊற வச்சு குடின்னு சொல்லுவாங்க. அது சும்மா அப்படியே காஞ்சிருக்கோம், எப்பயாவது மூடு வந்தால் தண்ணியில் போட்டுருவாங்க. எனக்கு தன்மை என்னன்னு தெரியாது. ஆனால் அது குடிப்போம் ரொம்ப நல்லா இருந்தது. அது என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தா மெடிக்கல் ரீதியாக உள்ள போயிருந்தாரு. பார்த்தா அது வந்து மலட்டுச்ச தலைமை வெளியாகுமா, உடலை சுத்தம் பண்ணுமா, நல்ல ரத்தத்தை இல்லை சோகத்தெல்லாம் எடுக்குமா, இதெல்லாம் அதுதான். ஆனால் டெய்லி நான் சொல்கிறேன், நீங்கள் தண்ணி குடிக்கவே இல்லையோ ஒரு பழத்தை வாங்கி ஜூஸ் போட்டு சக்கரை இல்லாமல் குடிக்கணும். டெய்லி ஒரு மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி பசங்களுக்கு கொடுங்க, நீங்களாம் குடிங்க, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருங்க. ஒரு 20 கிலோவுக்கு 1 லிட்டர் பால் தண்ணி குடிக்கணும். மனுஷனோட 20 கிலோ வெயிட் இருக்கு, 1 லிட்டர் பால் தண்ணிக்கணும். அப்போ 80 கிலோ எதுப்பட்டு தண்ணி குடிக்கிறீங்க? 4 லிட்டர் நீங்கள் கேனை தூக்கினா போகணும். 4 லிட்டர் தண்ணி மாதிரி அவன் சோத்த கையமா அலையிறான், மூட்டை ரொம்ப தண்ணியை கைமா பாட்டில் கைமா அலையிறன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம நேரம் இருக்காது. அதான் நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணேன். ஒர்க் பண்ணும்போது ஐடியில் 1 லிட்டர் பாட்டில் வாங்கி வச்சுட்டு அப்பப்போ அதை குடிச்சு என்ன பண்ணுவேன், வேலையை திருப்பி ஃபில் பண்ணி வச்சுட்டு நான் அதை ஃபாலோ பண்ணேன். ஸோ அப்போது உட்காந்து பண்ணுற வேலை இருந்தது, ஃபாலோ பண்ணேன். கொட்டிட்டு வந்து சுற்றிட்டு போவோம் இன்ஜினியர். அப்போலாம் இந்த மாதிரி தண்ணி குடிப்போம். போகிற இடத்தெல்லாம் தண்ணி ஆகிடும், தண்ணியெலாம் கொண்டு போவோம். போகிற இடத்தெல்லாம் ஃபஸ்ட்டு போனால் தண்ணி குடிப்போம். தண்ணி குடிச்சு காலேஜ். இப்போ அந்த என்ன சொல்ல வந்து அப்படின்னா அந்த அத்தி பழம் தன்மைகளை அங்கே ஆண்டவர் அந்த பழத்துல ஒரு நன்மைகள் இருக்குது. அந்த பழம் அந்த அத்தி மரம் புதுசாக இப்போ நம்ம சர்ச்சில் பாருங்க கூட ஒரு நெல்லிக்காய் அது வளர பார்த்தா வளரல, பட்டு போயிடுச்சு. யார் பார்த்து சமைச்சாங்க கத்தல கத்துறங்க சொல்ல மாட்டீங்களா? சோத்துல சொல்லுங்க. அது பட்டு போயிடுச்சு. நம்ம பார்த்தோன்னா பட்டு போயிட்டு இருக்குது. சரி, அப்போ அந்த அத்தி மரத்தை வச்சு அந்த அத்தி மரத்தை வளர்க்கறதுக்கு என்ன ஆகும்னா, ஒரு அத்தி மரத்தை கொண்டு போய் வச்சோம்னா அது ஒரு 3-4 வருஷம் ஆகும் அது வளர்றதுக்கு. அது வளர்ந்து 5-6 வருஷம் வந்து நல்ல சொல்லுவாங்க நல்லா திடகாத்தமா இருந்தா இருப்பா அப்படின்ற மாதிரி நல்ல திடமா இருக்கும். அது வந்து வருஷத்துல 2 வாட்டி என்ன பண்ணுவோம், அது கனி கொடுக்கணும் வயசு. இப்போ ஒரு வாட்டி அது காய்ச்சதுன்னா மினிமம் 18-20 கிலோ காய் இருக்கும். அல்ல 18 அதுக்கப்புறம் அதை வெளியே அனுப்புவாங்க. அந்த ஒரு மரம் உருவாகி கனி கொடுக்கும். இங்கே ஆண்டவர் இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா என்னன்னா 3 காரியங்களை அதை ரிஜிஸ்டர் பண்ணார். ஒன்று மாயமானமான ஒரு வெளித்தோற்றம் கடந்து கொண்டாரு. 2வது சுத்தம் செய்யணும். சுத்தம் செய்வது அந்த வழியிலே தேவனுக்கான ஒரு விழிப்பு கொடுத்தாங்க. 3வதாக விசுவாசமான ஜப வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ இந்த வேதத்தில் போகிற பாருங்க, ஆண்டவர் நீங்க இப்போ என் கூட சேர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா 14 வசனத்தை வாசிங்க. அப்போது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை ருசியாது கடவுள் என்றார். அதை அவர் சீசை கேட்டார். இதாங்க சொன்னார், உங்ககிட்ட வந்தேன் ஒண்ணுமே இல்லை, ஆனா இனிமேல் ஒருவனும் கிட்ட வரக்கூடாது, ஒருவனும் மட்டும் தான் புசிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதை சீசர் கேட்டாங்க. அதுல பாருங்க பயங்கரமான பேருது, எல்லாத்தையும் விட்டான். அடுத்த நாள் காலையில் போகும்போது அது பட்டு போகுது. ஆண்டவர் நீ சொல்லி இதை நினைவு கூறுங்க, எதெல்லாம் நினைவு கூறணும், பட்டு போயிடுச்சு. அது முன்னாடி வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம், ஒரு 12ஆம் வசனம், மறுநாளிலே அவர் பெத்லேஹேமிலிருந்து புறப்பட்டுகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போது இலையுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டார். அதான் நான் சொல்றேன், வெளித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டீங்களா, கொஞ்சம் பாருங்க, பச்சை பச்சை பச்சையே எப்படி இருக்குது, பச்சை பச்சை சில இடத்துல பாருங்க பச்சை 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 ஜனம் இருக்கும். உடனே பார்த்த உடனே ஒரே பச்சை பச்சை ஜனம் இருக்கு, இன்னும் இல்லாத அவ்வளோ இருக்கும் அப்படின்னு போயிட்டு வாங்கி வீட்டில் வந்து சாப்பிட்டு வைத்தா போகும்.
ஆனா ஆளே இல்லாத இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல தரமாக இருக்கும். போது வெளித்தோட்டத்தை பார்த்து ஏமாந்த தெரியாது. இப்போ வெளியிருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கான் சொல்லுங்க, பச்சை பச்சைன்னு ஆண்ட தூரத்துல இருந்து பாக்குறாரு, கிரீனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதான் மாயப்பாலன்னு சொன்னேன். வீரர்களை பார்த்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமா இல்லாதபடியா அவர் அதிலிருந்து வந்தபோது அதில் இலையே அல்லாம இட்ஸ் நாட் எ சீசன். அதாவது நல்ல பச்சை பச்சை இருக்கும்போது காய்க்கும், இலைலாம் உழுறும் போது காய்க்கணும். 2 டைம் சீசன் ஆகும். ஆனா காய்க்கிற சீசன் இல்லை. நம்ம ஆண்டவர் எப்படி கேட்பாரு, ஒருத்த சொன்ன பாருங்க, நீ கொல்லாதவர், நீ விதைக்காத இடத்துல விதைப்பேரு, அதுக்காக அதுக்கு ஆண்டவர் எல்லாம் தெரியுது இல்ல, நீ என்ன பண்ணணும், பேங்க்ல கூட வச்சிருந்தா கூட வட்டி வச்சிருக்கோம், நீ ஏன் மண்ணில் போட்டு புதைச்ச கேட்டதுல. இப்போ சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சீசன் அப்படியே பச்சை 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 அப்படி இருக்கும். சீசன் டைம்ல பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தான் ஒரு சர்ச்சு டைம் இருக்கும், கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி பாப்டிசம் தான், அப்புறம் நியூ இயர் தான் நிரம்பி இருக்கும், ஏதாவது ஈஸ்டர் குட் ஃப்ரைடே தான் எல்லாம். ஆனா ஆண்டவர் எப்போ நம்ம சீசன்ல வர மாட்டாரு, அன்சீசன்ல வருவாரு. வந்து பார்ப்பாரு இது கனி கொடுதா இல்லையா. அவங்க அவர்கிட்ட ரூல்ஸ் வச்சுக்காரு, நீங்க இப்போ வந்துட்டீங்க, சீசன் தானே வரணும், அந்த மாதிரி பேசிக்கலாம்ல, சீசன் தானே வர, நீங்க இப்போ வந்தீங்க, சரி பதிக்கிறனால 1-2 விட்டு போக கூடாதா, 1 விட விடல பாருங்க, அவன் இடைப்பட்டா இருப்பான், 1 விட ஏன்னா வேஸ்ட் ஆயிடும். ஒரு காய் விட்டாலும் அவன் வந்து எல்லா காரையும் ஃபர்ஸ்ட் போயிட்டான். ஆனா பார்த்து அப்படியே பச்சை 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 ஏசு அதை மாதிரி வந்தார், பச்சையா இருக்கு அப்படின்னா இருக்கும், ஏதாவது இருக்கும். வந்து பார்த்தா ஒண்ணுமே அதை பாருங்க சொல்ல பாருங்க. அப்போது அந்த அத்திப்பழம் கண்டு அதுல வந்து ஏதாவது ஆகப்படுவோம் என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலம் ஏதாவது அடுத்து வந்து போதாது, இலே எல்லாமே வேற ஒண்ணுமே, இலே எல்லாமே ஒண்ணுமே. அப்போ வெறும் இலைய வச்சு என்ன பண்றது, ஆதாமிய ட்ரெஸ் தைச்ச மாதிரி எல்லாருக்கும் ப்ளீஸ் எல்லாம் ஒரு ட்ரெஸ் தான் தைச்சு கொடுத்துருக்கோம். அவர் எப்படி இருந்தாரு சொல்ல மாட்டீங்களா, பசியா இருந்தார், பசியா இருந்தார். அன்பான கத்திர பிள்ளைகளிலிருந்து ஆண்டவர் என்ன சொல்லிட்டு வரலாம், சீசன் அன்சீசன் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், நான் பசியா இருந்தேன், காவல் இருந்தேன், நீங்க அதை தேடி வரல சொன்னார். ஆண்டவர் எதிர்பார்க்கணும்னா கனி எதிர்பார்க்கிறார் எனி டைம். 6 மாதம் முடியும் போது இந்த வாரத்தோட இந்த 6 மாதம் நீங்களே பாருங்க, கர்த்தருக்காக கட்டி கொடுத்தோமா, கர்த்தருக்காக நான் அடிக்கடி சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்டு இருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, அதே ஆண்டவர் ஊழியம் செய்தா கற்றுக் கொண்டு என்ன பண்ண மாட்டாரு சொல்ல மாட்டீங்களே, கொண்டு போட மாட்டாரு. எப்படி கேட்க ரட்சிப்பட்ட போல ஆண்டவர் கொண்டு போடுவாங்க, நம்மளை கொல்றதுக்காக முடிவு எடுத்தா கர்த்தர் உங்களை கொல்ல மாட்டேன் உயிர் கொடுன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் ஈசாக்க உன் பையனை கொல்ல கொடுன்னு சொன்ன மாதிரி, இப்போ நீ ஆண்டவர் ஊழியம் பண்ண நடப்புற ஆண்டவர் கொண்டுடுவாருன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படிங்க. ஆனால் பயம் வந்துருச்சு. ஆனால் நான் கொஞ்சம் கெடுத்து போச்சு, அவங்க சொல்லியிருக்கேன், கொல்லட்டும் ஆட்டி அவர் என்ன கொண்டாங்க எனக்கு லாபம், நான் இருந்தேன்னா அவரு லாபம் அப்படி சிரிச்சுட்டு போயிட்டேன். ஆனால் ஊழியம் செய்தாங்க, ஊழியம் செய்தாங்க கர்த்தருக்காக. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை முடிச்சுட்டு நடந்து போய் சரவணா பவன் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பஸ்ஸு பிடிச்சி அங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்க கோயம்பேடு போயிட்டு அங்கேருந்து நடந்து போய் அவர் சைக்கிள் வச்சுட்டு போய் நாங்கள் ஊழியம் பண்ணுவோம். எவ்வளோ கிலோமீட்டர் எல்லா சைக்கிள் சொல்லுவோம், சைக்கிளில் போய் ஊழியம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவர் பார்த்து வேன் ஊழியம் பண்ணுவோம். சண்டே ஆனால் பாசிங் ஏதாவது கட்டுனோம், ஊழியம் பண்ணிகிட்டே இருப்பார், ஊழியம் பண்ணிகிட்டே இருக்கு. இன்னைக்கும் ஊழியம் பண்ணுற ஸ்ரீதர் டீம்ல இருக்க டீம்ல இருக்கு ஸ்ரீதர் கேள்வி எவ்வளோ கடின ஊழியம் ஊழியம் பண்ணணும், கனி கொடுக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டது கனி கொடுக்க. நான் உண்டு என் வேலை உண்டு, சண்டே ஏதாவது போய் ஒரு அட்னஸ் பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னா வாழ்க்கை ஏசு வந்து பார்ப்பாரு. பச்சை பச்சை இருக்கீங்க, சண்டே ஏதாவது இருக்கீங்க, நல்லா பார்க்கவே எப்படிதான் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. ஆனால் என்ன கனி கொடுக்குறீங்கப்பா அப்படின்னா ஒரு கனியே இல்லை. ஆனால் இந்த 6 மாதம் முடிக்க போறீங்க, நீங்கள் ஒன்றே ஒன்று தீர்மானிங்க, ஆண்டவரே
சீசன் டைம்ல இன்னொன்று சொல்ல மாட்டேங்க, எஸ்கிரிப்ட் கோச்சுக்கிறீங்க. கிறிஸ்துமஸ் புது ட்ரெஸ்லாம் போட்டு முன்னாடியே வந்துடுவோம். நியூ இயர்க்குலாம் இடம் போயிடுமே, அவங்க இடம் கிடைக்காது, முன்னாடியே வந்துடுவாங்க. ஏன்னா சீசன் முன்னாடி வந்து இடம் பிடிச்சிருவாங்க. ஆனால் சண்டேஸில் பார்த்தீங்கன்னா போகலான்னா வரவே மாட்டேன். நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருக்கு கனி, உதட்டினுடைய சோத்திர கனி இல்லைப்பா, உதட்டினுடையாகிய சோத்திர கனி, அதை எதிர்பார்த்து வருவார். ஞாயிற்றுக்கிழமை வந்தா என்ன பசங்க வந்து சோத்திரம் பண்ணுமா, நான் செய்த நன்மைங்க அப்படின்னு அந்த கனி அது எதிர்பார்ப்பது. பழைய பாடல்களும் இருக்கு. என்ன பண்ணுறது, சோத்திர பலி செலுத்துவோம், எல்லை செலுத்துவோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், புனிதமாய் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஏங்க லைஃப்ல வாழ்க்கையில வாழ்றதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணீங்க, வேலைக்கு போறீங்க, படிக்கிறீங்க, மூச்சு அடிக்கிறீங்க. அது எவ்வளவு 60 வயசு வரைக்கும் நம்ம வண்டி ஓடும். 60 வயசு வரைக்கும் தான். ஆனா ஆரம்பத்திலே வந்து கத்தரை பாடி புதிச்சு சோத்திரம் பண்ணி ஊழியெல்லாம் பண்ணிட்டு வச்சுங்களேன், பேலன்ஸ்டா நீங்க அப்படியே போனீங்கன்னா யாருக்கு தெரியும் 40 வயசுல இருந்த இடம் கொடுத்த மாதிரி கத்தரை ஊழியத்துக்கு கூப்பிடுவாங்க. 40 வயசுல 3 இடத்துக்கு வந்துட்டேங்க. 21 வயசுல 16 இடத்துக்கு வந்துட்டேன். 20 வயசுல 20 இயர்ஸ் பார்ட் டைம். இப்போ 20 இயர்ஸ் 2009 இருந்து இப்போ ஃபுல் டைமா இருக்கு. பார்ட் டைம், ஃபுல் டைம். இனி எனி டைம் கூப்பிட்டா ரிட்டையர் ஆகிட்டு போயிடுவேன். ஆனா என்ன பண்றீங்க, இன்னைக்கும் சர்ச்சைக்கு வந்தாங்கன்னா ஆண்டவர் கனி எதிர்பார்க்கிறாருன்னா இவங்க ஆண்டவர் எதிர்பார்த்துட்டே வராங்க. எவ்வளவு எதிர்பார்த்தே வரீங்க. You will not change yourself. You will not mature yourself. நீங்க முன்னேற மாட்டீங்களா, நீங்க தேர மாட்டீங்களா, நீங்க வளர மாட்டீங்களா, இதெல்லாம் ஆண்டவர் நீங்க கனி கொடுக்க மாட்டீங்க, இதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாங்க. நீங்க ஆரம்பத்துல வந்தாங்கன்னா நான் எப்படிங்க பார்க்காம பாட்டு பாடுற பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா படிக்காதவங்க படிக்கல 3ஆம் நிறுத்து வச்சுட்டு வெளியே நீக்க வச்சு வெயில்ல பேரண்ட்ல அடிவானவங்க. இந்த இதே தராக்கா ரோட்ல கிரேஸ் மெட்ரிகுலேஷன் ஹைஸ்கூல், அதெல்லாம் என் பொண்ணுக்கு கிரேஸ் பேரு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அடிவான ஸ்கூல்ல என்னை பார்த்து ஒருத்தர் ஆண்டு 40 இருக்கிறாரா, என்னை எந்த ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டாம வெளியே வச்சு அடிச்சாங்க. போட அப்பாட்ட போய் காட்டுறாங்க, அம்மாட்ட காட்டுறாங்க, ஃபீஸ் கட்டு அடிச்சாங்க. லிட்டில் ஃபீஸ் கட்ட முடியல, அப்புறம் அமுச்சு விட்டுருவோம். அப்போ இப்போ நான் பாடுறேன், பாடுறேன்னா அந்த ஆண்டர் வேலையில வந்து அப்படியே பாட்டை கிராப் பண்ணி பாட தெரியுமோ ராகமோ கூட பாருங்க எவ்வளவு சண்டை போடுறோம். ஆனா அதை பத்தி கவலைப்படாம கர்த்தருக்காக அச்சி தட்டு நாளோட ஆலயத்துக்கு வந்து பாட 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 துதிக்க அபிஷேகம் உங்க மேல இறங்குறேன். நான் கண்ணை மூடினேன்னா பாடுறது முன்னாடி இருப்பாங்க, அப்படி துருன்னு தூக்கி போடுவேன். முட்டி போடுறதா துருன்னு தூக்கி இந்த உடம்பை தூக்கி போவாங்க. கருத்து அப்படி இருப்பேன். அபிஷேகம் அந்த ஆவிக்குள்ள அந்த பலன் தாங்க. ஒரே நல்ல குழந்தை பிரேட் கொடுத்தா அத்தால் பால் வாங்கி ஊற்ற வேண்டியதுதான். அப்படிதானே கொஞ்சம் கொஞ்சம் வளர அது போல ஆண்டவர் ஒரே நேரத்தில் எல்லாம் கொடுத்துட மாட்டாரு. கொஞ்சமா பலப்படுத்துவார், கற்றுக் கொடுப்பார். வளருங்க. இந்த 6 மாதம் முடிக்க போறீங்க, இன்னும் 6 மாசம் இருக்க போகுது. ஆண்டவரே முதல்ல நான் ஏதாவது வீடு குடும்பம்னு ஒன்று கொடுத்துருக்காருங்க. தனி கட்டாலும் தான் தனியாக ட்ரைனிங் எடுத்துங்க, ரொம்ப நல்லது. ஃபேமிலி ஆச்சுன்னா கொண்டாடி வச்சு ட்ரைனிங் எடுத்துங்க. பாடுறத அவங்களுக்கு தான் சகிக்க முடியும், கரெக்டாக உங்க ஜபத்தை அவங்க தான் கேட்க முடியும். அவங்ககிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்க பிரீச்சிங்க பிரசங்கம் பண்ணுங்க. அதே போல குடும்பத்தை வச்சு பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணுங்க, வளருங்க, கனி கொடுங்க. ஆண்டவர் வந்து அன்சீசன்ல வருவார். அதனால அன்சீசனான சீசனான எப்படி இருக்கணும், கனிவுள்ள வாழ்க்கை ஏதாவது பண்ணுங்க. கத்திரிக்காக ஏதாவது பண்ணுங்க, ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க, ஜப ஊழியம் பண்ணுங்க, கைப்பதி ஊழியம் பண்ணுங்க, கத்திர தேர்வு பண்ணுங்க. போல முதல்ல அவர் வந்து பார்த்தது என்னன்னா, அங்க வெளியரங்கமான பார்த்தாரு. பார்த்துட்டு இயேசு என்ன பண்ணாரு, கிட்ட போனா ஏதாவது இருக்குன்னு வச்சு அவரே இல்லைன்னா முதல்ல அவரு எதுவும் இல்லை அப்படின்னு போயிட்டு இருந்தாரு. ஆனா கிட்ட வந்தா அவருக்கு தெரியாதா,
அதில் இருக்குமா இருந்தாலும் தெரியாதா? பசி உண்டாயிடுச்சு. சில சொல்லுவாங்க பாருங்க, பசி மயக்கம் கண்ணை. ஆனால் வேற ஒருத்தர் சொல்றீங்க, நான் சொன்னேன், நான் கொஞ்சம் சந்தர்ப்பம். இப்போ வேற ஒன்று சொல்றாங்க. அதனால அன்பு கூத்து கல்யாணம் கோச்சிக்காதீங்க. நீங்க ரொம்ப நல்ல சொல்லுங்க. காதெல்லாம் பண்ணிச்சா, கண்ணை மாற்றிச்சான். நீ கூட பாஸ்டர் யாருன்னு சொல்றேன், 14 வருஷமா நான் லவ் பண்ணேங்க. ஆனால் இப்படி உள்ளதுக்குள்ள இருக்கு. இப்போ எனக்கு இப்போதானே தெரியுங்களா என்ன மறைச்சிச்சு? சொல்லுங்க, ரேகா சொல்லுங்க. கண்ணை மறைச்சிருச்சு. ஆண்டவர் கூட பசினால அவருக்கு கண்ணு மறைச்சி தெரியல. கிட்ட வந்தாரு, ஏசுவரிப்பா கிட்ட வந்தாரு. யாரெல்லாம் வந்திருப்பா? எல்லா சீக்கிரம் அதை கேட்டாங்க. எல்லாம் வந்தாங்க. ஆண்டவர் மரத்தை தேடி போறாரு. அதுவும் அத்தி பழம் ஜூஸ் விற்கிறாங்க இன்னைக்கு. அன்னைக்கு மிக்சி இல்ல, கிரைண்டர் இல்ல, பழத்தை அப்படியே சாப்பிடலாம். ஆனால் எல்லாரும் பரவாயில்ல, நம்ம ஆண்டவரே சாப்பிட போறாரு, நம்மளும் சாப்பிடணும். எல்லாம் வந்திருக்கோம். பார்த்தோன்னே கனி இல்லைன்னு ஆண்டவர் வெத்து போயிட்டார். ஸோ மேக் ஷுவர் நீங்க ஒவ்வொரு ஜீசஸ் க்ளோசஸ் பேர் விக்டரி. அது வந்து பேர்னா மலேரியா, மரணம் மலேரியா. ஆண்டு சொன்ன வார்த்தை வேரோட பட்டு போச்சு. வேரோட மரம் செத்து போச்சு. மரம் அப்படியே செத்து போச்சு. எப்படி இருக்கும் பாருங்க. எப்படி இப்போ போகும்போது பார்த்துட்டு போங்க, நெல்லிக்காய் மரம் செத்து போயிடுச்சு பாருங்க. அப்படியே காஞ்சி கருவாடா போச்சு. அந்த மாதிரி காஞ்சி பட்டு போயிடுச்சு, வேரோட போயிடுச்சு. போல முதலாவது ஆண்டு எதிர்பார்த்தது என்னது? தனி குரு, தனிப்பட்ட வாழ்க்கையில் மிக டிசிஷன் என்ன பண்ண போறாரு, கத்தவங்களோட பேசுவாரா. இரண்டாவதாக நீங்க அந்த சமூகத்தை முதல் அப்படியே வாசினா, தேவ ஆலயத்துக்குள்ள போர் வழியை தவறா உபயோகப்படுறவங்கள தடுத்து நிறுத்தினார். விற்கிற பொருள் காசுகளெல்லாம் துறப்பினார். இது என்னுடைய வீடு, ஜெப வீடு சொல்லப்பட்டு பண்ணீங்க. அந்த ஆண்டவர் வாசிக்குதான் அவருக்கு ஒருவனும் தேவனத்து வழியாக 16 ஒருவனும் தேவனத்து வழியாக யாருமே கொடுக்கும். ஆமா, அவர் வந்து 15 புறா விற்கிறவரும் காசுக்காரனும் துரத்தி விட்டாராம். அதுக்கப்புறம் அவருக்கு எல்லாம் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஆலயத்தை சுத்தம் பண்ண நம்ம ஒவ்வொருடைய பொறுப்பு. நம்மளோட இங்க என்னதான் பேசணும், ஒன்லி டாக் அபௌட் பிரேயர். ஜீசஸ் வீடை எப்படி சுத்தம் பண்ணணும், எப்படி ஆலயத்தை நம்ம பரிசுத்தமா வைத்திருக்கிறோமோ, இந்த ஆலயத்தை என்ன இருக்கும், தேவ மகிமை இருக்கணும். இந்த ஆலயமும் பரிசுத்தமா இருக்கணும். 1 3 16 17 18 இந்த ஆலயமும் பரிசுத்தமா இருக்கும். 2 ஆலயம் இருந்தோம்னா கர்த்தர் வாசம் பண்ணுவார். மூணாவதாக அவர் அப்போ நான் சொன்ன பாருங்க, அவர் சொன்ன பாருங்க 21 பேதுரு நினைவுக்கு வந்து அவரை நோக்கி, ரபி இதோ நீ நபித்த அத்திமரம் பட்டு போயிடுச்சு. ஏசாவிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். வாசிங்க, விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். எவனாக இருந்த மலையை பார்க்கிறோம், நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளிட்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லி கண்டினியூ பண்றாரு. நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். கவனிங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, நீ விசுவாசமா ஜெபம் பண்ணு. உன் வாழ்க்கை எவ்வளவு பெரிய பிரச்சனை மலையை போல் இருந்தாலும் விசுவாசத்தோடு நீ அதை துறந்தீங்கன்னா அது போயிடும். ஸோ விசுவாசமான ஜபத்தை சொல்லித்தராரு. மூணாவதாக அவர் என்ன சொல்லித்தராருன்னா, அவர் அந்த ஜபத்துக்கு தடையை வந்து என்ன தடை இருக்கும் அப்படின்னா, யார் மேலேயாவது உங்களுக்கு குறை இருக்குன்னா உன் ஜபனா நம்ம கேட்க. அதனால நீ பலிபடுத்து வருது முன்னே உன் சகோதரி யாரோட குறை இருக்குன்னா அங்கே தானே வைத்து விட்டு முன்பு அவரோட ஒப்புருவாங்க. நான் சொல்றேன், யாரோடு சமாதானமா இருக்க சொல்றேன். யாவருக்கு குறித்தும் குறை சொல்றேன், யாரையும் குறித்தான பண்ணீங்க நீங்க குற்றப்படுத்தாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க இருப்பீங்கன்னா கர்த்தர் ஜபத்தை கேட்பார். அல்லேலூயா. நீங்க விசுவாசித்த பிரகாரம் உங்களுக்கு ஆகும்.
முதல்ல என்ன எதிர்பார்க்குறாருன்னா கர்த்தர் கனியை எதிர்பார்க்குறாரு. ஆண்டவருக்கு 6 மாதம் முடிக்கிறப்ப நான் ஆண்டவருக்கு சம்டைம் நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்களாம் இருக்கான். நான் ஷீலா தீனா வீட்டுக்கு போனேன், ரொம்ப தூரத்தில் இருக்கான். ஸோ நானும் இவனும் போயிட்டு அதே போல் மோசஸ் அவங்க ரொம்ப தூரம் 1 மணி நேரம் எனக்கு போய் அவங்க வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு அவ்வளோ தூரத்தில் இருக்காங்க. எப்படியா தண்ணி முடியாதாங்க. ஸோ அவ்வளோ கொஞ்சம் விதிகளை கொடுத்துருக்கேன். பட் பக்கத்தில் இருக்கவங்க உண்மையாக நீங்கள் பக்கத்தில் இருப்பீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, கர்த்தரா உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற அந்த ஸ்தோத்திர கனியை செலுத்துறதுக்கு இந்த வரகு மாதத்துலேருந்து கொஞ்சம் டைம் கொடுங்க. ஆண்டவரே நான் வளரணும், நான் கனி கொடுக்கணும், மலையடி என்பது இருக்கக்கூடாது, ஆண்டவரே நான் கனி கொடுக்குற வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அது செய்யணுங்க. உலக பிரகாரமே பார்க்குறாங்க. ஒருத்த கலைஞர் என்ன பார்க்குறாங்க, எத்தோடனே கேட்குறாங்க, என்ன விசேஷம் கேட்குறாங்க, கேட்கலாம் இல்லைங்களா? ஐயோ இப்போ தலைவர் ஒருத்தர் என்ன கேட்டா என்ன விசேஷம், நான் விசேஷமா ஆமாயா நான் இவனையும் பிளான் பண்ணுறோம், ஆமாம் அடுத்த விசேஷம் ஏதாவது கொடுத்துருது அப்படின்னா ஏன் சொல்கிறாங்க சமாளம் செய்யுங்க. அவனுடைய பொறுப்பு அவனும் செய்யணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம ஏன் தடை செய்யணும்? ஸோ உலக பிரகாரமாகவும் பெருகணும், ஆவிக்குரியமாகவும் கனி கொடுக்கணும், அந்த விழிப்போடு இருக்கணும். ஸோ அந்த விழிப்பே இல்லாமல் இருக்கிற ஜந்துக்களை என்ன பண்ணுறது, அது செய்த முயற்சிகளே செய்யணும். கர்த்தர் உதவி செய்வார். அதாவது கர்த்தர் யாரையும் சபிக்கிற சொல்ல அவர் சொன்னார் டீச்சர்கிட்ட, அது கொஞ்சம் விட்டுருப்பா, அதோட வளரட்டும். கடைசி காலத்தில் தேவத்தில் எல்லாம் கொண்டு செய்யும் போது பாதரையும் விதியும் தண்டனையும் பிரிப்பார் சொல்லுவோம் போல நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். 2வது வேகமான கான்ஸ்டபிள் பண்ணி இன்னைக்கு இது 2 ராஜாக்கள் 2:23 பார்த்தீங்கன்னா அதை வாசிங்க. 2 ராஜாக்கள் பக்கம் 467 வாசிங்க. அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போய் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தரையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களின் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. ரெண்டாவது எலிஷா இஸ் தி மார்க்ட் பை தி குரூப் ஆஃப் யூத். தமிழ்ல எலிஷா அவர்களை சபித்தான். இந்த 42 பிள்ளைகளும் ஒரு ஊழியக்காரனை என்ன பண்ணாங்க, அவங்க மார்க் பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க. இவரு பாருங்க என்ன பண்ணிட்டாரு, சபிச்சிட்டாரு. சபிச்சோன்னா என்ன வந்துச்சு, காட்டு 2 கரடி. இப்போ எந்த ஊழியக்காரனையும் நம்ம என்ன பண்றது, அந்த ஒரு ஊழியக்காரனுடைய அழைப்பு எடுக்க மாட்டோம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த நாங்கள் ஒரு 1 அப்படியே திருப்பினீங்கன்னா இது 1 ராஜாக்கள் 19:17 வாசித்தீங்கன்னா சாதாரணமாக அது இல்லை. இவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 19:17 பார்த்தீங்கன்னா காட்ட சொல்லுவாரு பக்கம் 457 சம்பவிப்பதாவது ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். பாருங்க இங்க எலியா அந்த ஒரு ஸ்திரீக்காக பயந்து போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துருன்னு சொல்லும்போது ஆண்டவர் ஓகே நீ செய்ய வேண்டிய 2 பேரும் அபிஷேகம் பண்ண ஒருத்தவங்க ஸ்தானத்தை ஏற்படுத்தி சொல்லி இங்க எலிசாவை கர்த்தருடைய வார்த்தைகளால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனை சபிக்கும் போது இவங்க தான் வந்துச்சு கோபம். 2வதாக என்னுடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் சொன்ன கனி கொடுக்குற வாழ்க்கையா இருக்கும். அதை நம்ம கனி கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை உண்மையாகவே நம்ம சுத்தமாக விசுவாசமாக ஜபங்களை கேட்பதற்கு யாருமே குற்றமாக இருக்க வேண்டும். 2வதாக யாருமே என்ன பண்ணக்கூடாது, கர்ஸ் பண்ணக்கூடாது. எந்த ஊழியர்கள் அவங்க பார்ட் டைம் ஊழியமா ஏன்னா நீங்களே ஒரு ஊழியர்கள், நம்மளே ஒரு ஊழியர்கள். நீங்க பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நான் எந்த வீடியோ பார்க்கறது இல்லைங்க, நான் பார்க்கவே மாட்டேன், எந்த வீடியோ பார்க்கவே மாட்டேன். டெக்ஸ்ட் அனுப்பிச்சிங்கன்னா படிப்பேன், எந்த வீடியோவும் அப்படியே டெலிட் தான். யாராவது எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு க்ளோஸ் பாஸ்டர்ஸ் இதை பாருங்க அப்படின்னு சொன்னா பாருங்க பாஸ்டர் சொன்னா தான் பார்ப்பேன். இல்லைன்னா எல்லாமே டெலிட் தான். எனக்கு யாராவது வீடியோலாம் எல்லாம் அப்படியே கை வச்சு டெலிட் தான், எதுவுமே பார்க்க மாட்டேன். எது தேவையானதா கேட்டுட்டு எதுக்கு நம்ம காரணம். அதனால யாருமே நம்ம ஏன்னா கர்த்தர் அழைப்பு இல்லை, கர்த்தர் அழைப்பு
கர்த்தர் அவங்க பக்கம் இருக்காங்க, கர்த்தர் அவங்க ஒரு பர்பஸோட வச்சிருக்காரு பூமியில. அதனால அவங்க தப்பு பண்ணாங்கன்னா கர்த்தர் அவங்க என்ன பண்ணுவாரு, சரி பண்ணுவாரு. கர்த்தர் அவங்க நடத்துவார், சொல்லிக் கொடுப்பாரு. அதனால ரெண்டாவது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால அது விடுங்க பாஸ்டர், யாராவது இருந்து பேசினா கூட அதை விடுங்க பாஸ்டர், விடுங்க, நம்மளை பற்றி சொல்லு, உங்களை பற்றி சொல்லு, என்ன பற்றி சொல்லு அப்படி நான் மாற்றிருக்கேன் டாப்பிக்கே விட மாட்டேன். ஸோ ரெண்டாவதாக எந்த கருடியும் நம்மளை சாப்பிடக்கூடாது. ஸோ உங்களுக்கு தெரியும், பிள்ளையா கர்த்தருடைய பிள்ளைகளை சபைக்க போகும்போதே அதுக்கு என்ன வந்துச்சு, பட்டையா வந்துச்சு. நீதிமான் மதிப்பது போல மதிப்பேன் என்று அவர் வந்து கேட்கிறார். ரெண்டாவதாக இந்த 6 மாசத்துல நம்ம செய்ய வேண்டிய அடுத்த ஒரு சாதனை என்னன்னா, யாருமே சபிக்கப்படாது, எல்லாருக்காக ஜெபம் பண்ணணும். ஆமே குறைகள் கட்டா ஜெபிக்க 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 வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, மூணாவதாக மணி 10 அவர் அடிக்கிறது, 10 மணி ஆயிடுச்சு. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிச்சிட பாருங்க. மூணாவதாக என்னோட கூட எடுத்துக்கொள்ள 1 சாமுவேல் 17:28 வாசிக்க. 363 பக்கம் 363 வாசிக்க. 1 சாமுவேல் 17:28. அந்த மனுஷனோட அவன் பேசிக் கொண்டிருந்ததை அவன் மூத்த சகோதரனாகி எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்கல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். பாருங்க, டக்கு டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் நான் பாஸ் பண்ணிட்டு போயிடுறேன். என்னன்னா their elder brothers எலியா உடைய வார்த்தைகள் டேவிட் ஃபேஸ்ட் அப்படின்னு சந்தித்தான். எப்போது அப்படின்னா பிஃபோர் காட் பிளெஸிங், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறதுக்கு முன்னாடி டேவிடுடைய எல்டர் பிரதர் தாவீதுடைய மூத்த சகோதரன் வந்து அவனை ஆங்கிரிலி எழுப்பிட்டான். வேற சொல்ற எப்படியா பப்ளிக்கா தனியா கூட்டு போயிட்டாரு. சோதனை ஏற்படுத்த டேவிட் கொஞ்சம் ஆடை யாராக விட்டு வந்தேன், நீ வா, ஏன் இப்படி துரிதமா இருக்கேன், விஜயத்தை பார்த்துக்க, தனியா கூட்டு பேசுறான். பப்ளிக்கா அவனை திட்டுறான், பப்ளிக்கா அவன் திட்டுறான். ஆனா தாவீது வந்து ஒரே வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னா 29 வாசிச்சீங்கன்னா, தேவி ரைச்சியஸ்லி இண்டிக்னேஷன் அண்ட் ஃபெய்த். தாவீது நீதியான கோபப்பட்டான். அவங்க ஆமா நீதியான கோபம் வாசிச்சீங்கன்னா, அதுக்கு தாவீது நான் இப்போது செய்தது என்ன, நான் வந்ததற்கு முகாந்திரம் நான் என்ன பண்ணேன், அப்பா அமிச்சாரு, நான் வந்தேன் ஏதாவது பேசுனா காதால கேட்கிறேன், நீ என்ன வந்து திட்டுறசி, நான் வந்ததுக்கு ஒரு ரீசன் இல்லையா. அந்த இடத்துல அவன் என்ன பண்ணா, அவருடைய பாருங்க, அவனுடைய தன்னுடைய சுய இது விடல. வாட் ஐ ஹேவ் நவ் டன் இது நாட் அ, நான் வந்ததுக்கு ஒரு அர்த்தம் இல்லையா அப்படின்னு அண்ணனை பார்த்து கேட்கறப்போ தன் அண்ணனோட என்ன சொல்றேன்னா, ஏய் நீ வேற நான் வேறப்பா, நீ வேற நான் வேற, என்ன யாரு. அதுக்கப்புறம் நீங்க அடுத்த வருஷத்தை பார்த்தீங்கன்னா நீங்க அதை சொல்ல போறது பாருங்க, அவர்களை விட்டு, அதாவது அவனை விட்டு வேறொரு திரும்பி, அப்படின்னா அங்கேயேதான் இருக்கான் பவுல்ல, நீ பேசிட்டே இருக்கான், அப்படியே திரும்பிட்டான், வேற பேரு திரும்பிட்டான். திரும்பி என்ன கேட்கிறாமா, அந்த பிரகாரமாகவே கேட்டா ஜனங்கள் முன்பாகவே உத்தரவு. அது என்னன்னா தேவை போக்கஸ், எப்படின்னா டிட்டர்மினேஷன், அவனுடைய உறுதிப்பாடு. நான் என்ன ஆண்டவர் அபிஷேகம் பண்ணேன், ஃபியூச்சர் கிங், அது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன நான் வந்து இப்போ வந்திருக்கிறேன், சும்மா நான் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவன் சொல்றதெல்லாம் தள்ளிட்டாங்க. அவனை உடைக்கல, அவனை திருப்பி அனுப்பல, அவனை துண்டு கூட பண்ணல, அவனுடைய உறுதியை அந்த ஃபோக்கஸ் பண்ணான். சரி இப்போ என்ன பிரச்சனை, அது மேல ஃபோக்கஸ் பண்ணுவோம், அது மேல ஃபோக்கஸ் பண்ணுவோம், அது மேல உறுதியா இருக்கும், அதை சால்வ் பண்ணுவோம். அது விட்டுறாங்க பாருங்க, இது இருக்கட்டும், அடுத்தது என்ன அப்படின்னு அது சால்வ், ஒரு பிரச்சனைனா அதை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணி அதை முடிக்க மாட்டாங்க. அதை முடிச்சுட்டு அடுத்தது போகிறாரு, இதை வாங்கணுமா, சரி இங்கே வாங்கி இதை போடுவோம், இங்கே கொடுப்போம், சரி அங்கே வாங்கி அதை போடுவோம், இங்கே கொடுப்போம், அப்படியே குட்டி போட்டு பிரச்சனையை வளர்த்து வச்சுப்பாங்க. அப்படி இருக்க ஒரே
என்னடா பிரச்சனை, அது மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா 16:13 சொல்லுங்க, டக்கு சொல்லுங்க. சொன்ன மாதிரியே 1 சாமுவேல் 16:13 அவன் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். அவன் யார் அப்படின்னா, டேவிட் வாஸ் சோசன் பை காட், கர்த்தராலே அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அது மாத்திரம் இல்லை, டேவிட் அனாயிண்டட் பை தி ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட். ஆண்டவருடைய ஆவியான அவன் மேல இருந்தார். அது மாத்திரம் இல்ல, நீங்க 18 வாசிச்சீங்கன்னா டேவிட் as a skilled musician. அவன் வாசிக்கல தேவை எங்கெல்லாம் ஆடு மேய்ச்சல் எங்கெல்லாம் கத்துட்டாங்க. அவனுடைய இம்ப்ளிமெண்டேஷனை பாருங்க, ஒரு செல்ஃப் இம்ப்ளிமெண்டேஷனை பாருங்க, வாசிக்கிறதுல தேவை. அது மாதிரி பிராவ் வாரியணும், அவன் யுத்த வீரன். எங்க போய் சண்டை போட்டான் அவன் எங்க போய் சண்டை போட்டான், கரடி சிக்கிட்டு சண்டை போட்டான். அப்புறம் the Lord will do, கர்த்தர் அவனோடு இருந்தான். கர்த்தருடைய God's favor and spirit were actively guiding him. கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு இருந்து அப்பப்போ அவனை சொல்றது ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு இருக்கான். அப்பப்போ அவனை கைட் பண்ணிட்டே இருக்கான். நீங்க 23 பார்த்தீங்கன்னா அது சொல்லப்பட்டது, டேவிட் மியூசிக் காட் ரிலீஸ்ட் கிங். தாவீதுடைய அவன் வாசிக்கிறது என்ன ஆகுனா, சவுலுக்கு ஆறுல விழுந்து சொஸ்தம். ஒரு மியூசிக் அறி வச்சு பேய் ஓடிருக்காங்க. நம்ம ஊரெல்லாம் பெந்த கஷ்டம் இருப்பாங்க, எல்லாம் பாட்டை பாடி டப்பு அடிப்போம். போலீஸ் ஸ்டேஷன் நைட்டாக தூக்கவே மாட்டாங்க, தப்பு தட்டுறாங்க அப்படின்னு சொன்னாலும் அவன் சொல்லுவான், ஐயோ அவங்க அப்படி அடிக்கிறதாவே நீ தூங்குது, அந்த அடிக்கிறத பேயெல்லாம் ஓடுது அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் சொன்னாங்க. இந்த காலத்தில் சும்மா ஓட்டுநர்களே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண நம்ம ஆளுங்க விட்டு ஓடிடுறாங்க. ஏன் பாட்டு பாடியே வல்லமை இறக்க முடியல, அடிச்சு எல்லாம் வல்லமற்ற உழைக்கார ஆகிட்டாங்க. அந்த காலத்து பெந்த கோஷ்டி மக்கள்லாம் போலீஸ்காரங்க சொல்றோம், பேய் பிச்சு அவங்கள்ட்ட கொண்டு போயிடறான், ஓடிடுவாங்க. எப்படியோ கையை தட்டி காலை தட்டி அது தட்டி பேய் ஆடி பாடிக்கிட்டா ஓட்டிடுவோம். வல்லமை வெளிப்படுத்தும். தாவீதுடைய வல்லமையில என்னன்னா, அசுத்தாவி நீங்க அப்படியே அவர் ஆறுல அழுது சொத்தமாவா கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்றேன். அது மாத்திரம் இல்ல, டேவிட பாத்தீங்கன்னா 16:23 சொல்ல போறோம். அவன் சொத்தமானது மாத்திரமல்ல, 31 சொல்லப்படுறோம். 17:31 நீங்க வாசிங்கன்னா 17:31 வாசிங்க. அதுல சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அது சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைத்தான். அதுல பாருங்க, தாவீது அந்த ராஜாவை தெய்வமா சந்தித்தான். ஏன்னா ஏற்கனவே அவன் சந்தித்தான், தெய்வமா சந்தித்தான். ஆண்டவர் அவனோட வாயில வார்த்தை பார்த்தீங்கன்னா போல்டு வேர்ட்ஸ், நல்ல தைரியமா பேசினான். இவனை குறித்து ஒருத்தனும் கலங்க வேண்டாம். டேவிட் போல்டு வேர்ட்ஸ், டேவிட் போல்டு ஸ்டேட்மெண்ட் செட் த ஸ்டேஜ் ஃபார் ஹிஸ் ஃபேமஸ் விக்டரி. அது வார்த்தை என்ன பண்ணுச்சுன்னா அவனுடைய ஜெயத்துக்கு ஒரு அடித்தளத்தை மாற்றி பேசுற வார்த்தையே இல்லைன்னா பாருங்களேன். உட்காந்து பேசும்போது உங்களுக்கு தெரியும், நம்பி கொடுக்கலாமா வேணாமா, நம்பி செய்யலாமா வேணாமா, பேசுறது நம்ம செட் பண்ணுவோம். பேசுறது பார்த்தீங்கன்னா ஐயா பேசிய இது பேச்சுக்கே தெரியல, இது சைடில் எங்கே காட்ட போகுது அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. எங்களுக்கு போக சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு நீ போகிற அமெரிக்காவுக்கு நம்ம விலைக்காரனை பார்த்து நல்லா என்ன பண்ண கை கொடுப்போம், கையை கூடாத போட்டாங்க அன்னைக்கு நல்லா குழுக்குவாங்க. ஏன்னா உடையக்கூடாது, நல்லா குழுக்கு. அப்புறம் பாரு என்ன நடக்கணும், எனக்கு சொல்லி ட்ரைனிங் பண்ணி அனுப்புவாங்க எங்களை கம்பெனில இருந்து. நான் முதல் அமெரிக்கா போன பார்த்தேன், கையில் விலைக்கார வயசு கை 1000 சவால் அப்படி போட்டு கை அப்படியே குடிக்க நல்லா குட் ஹேண்ட் ஷேக் பண்ண தட்டி என்னன்னு கேட்டா, உன் ஸ்ட்ரென்த்ல எங்கதான் இருந்தான், வெயிட்டானதான் கையில் இருந்தான். உலகத்துல அவருடைய போல்டு ஸ்டேட்மெண்ட் ஜெயித்து கொண்டு போச்சுங்க. கடைசியாக 32 பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் 32 வாசித்தீங்கன்னா அதை சொல்லப்படுவாங்க. தாவீது சவுலை நோக்கி ஒரு நிறுதியும் காலை வேண்டியதில்லை, உங்களுடைய அடியான நான் போய் அவனை பாருங்க. ஒரு சின்ன பையன் 17:34 அவன் சொல்லுவான், அவனை ரீகலெக்ட் பண்றான். என்னோட அனுபவத்தை, ஒரு விஷயம் சிங்கம் வந்தது, ஒரு விஷயம் கரடி வந்தது, எல்லாத்தையும் நான் ஜெயித்தேன். அப்போ ஒரே ஒரு மனிதன், அவன் தாவீது உடைய வெற்றி 53 மாசத்துக்கு முடிப்போம்.
இஸ்ரவேலை பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு திரும்பி வந்து அவருடைய பாளையங்களை மன்னிக்கு 51 வாசிங்க. ஆகையால் தாவீது பெலிஸ்தர் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதின் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனால் அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். ஒரு நாள் அப்போ இஸ்ரவேல் யூதா மனுஷர் எழும்பி ஆர்ப்பரித்து ஒரு மனுஷன் டேவிட் டிஃபீட் ஆஃப் கோலியத் மனுஷன் எதை கொண்டு வந்தா ஆர்ப்பரிப்பு கொண்டு வந்தது. ஒரு மனிதனுடைய வெற்றி என்ன பண்ணதுன்னா அதுல மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. ஒருத்தர் மனிதனுடைய வெற்றி என்ன பண்ணுறா 40 நாள் அவங்க கேட்ட சத்தம் அடங்கிச்சிங்க. 40 நாள் இருந்த யுத்தத்து எல்லாம் நீங்கி அமைதியாச்சுங்க. ஒரே ஒரு மனுஷன் எல்லாரும் அன்னைக்கு அமைதியா வீடு போயிட்டாங்க. காரணம் என்னன்னா தாவீது பெலிஸ்தர் சபித்தான், பயப்படல. குடும்பத்தை அதே அவனை மட்டுப்படுத்தினாங்க. அவன் ஊருக்கு நிற்கல. எனக்கு தெரியும் என் அழைப்பு, எனக்கு தெரியும் என் கத்தர் என் கூட இருக்கிறார். சிங்கக்கரடியே ஜெயித்தேன் வாழ்க்கையில. இதெல்லாம் எனக்கு என்ன பண்ண இல்லை. அல்லது என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்கூலுக்கு போறீங்களா எக்ஸ்பீரியன்ஸ், காலேஜ் போகலாம் எக்ஸ்பீரியன்ஸ், வேலைக்கு போகலாம் எக்ஸ்பீரியன்ஸ், பிசினஸ் பண்ணலாம். ஒவ்வொரு நாள் நடக்குது, ஒவ்வொன்றும் ஒரு அனுபவம். வாழ்க்கையில நீங்களே உங்களுக்கு ஏதாவது சந்திக்கிறீங்களா, அது அனுபவம். அமெரிக்காவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா சொல்லுவான், திஸ் கை இஸ் நாட் ஹாப்பி டுடேமா. நாளை பிச் கை இவன் இன்னைக்கு சந்தோஷமா இல்லைன்னுவான். நாளை யாரும் கேட்டேன். அவன் சொல்லுவான் மை ஸ்டமக் இருக்கும். அவன் வயிறு ஹாப்பியா இல்லையா. ஒரு வயிறு நான் லூஸ் பண்ண போதா, அப்போ ஒரு வயிறை ஒரு மனிதனை பார்க்கலாம். என் வயிறு இன்னைக்கு சந்தோஷமா இல்லை, அது பிரச்சனை பண்றான் அப்படின்னு அவனை தனியா ட்ரீட் பண்ணுறான். அது போல கை சரியில்லை, கால் சரியில்லை, தனித்தனியா பார்த்து அவனை சரி பார்த்துறாங்க. எப்படி பாருங்க எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை எது வந்தாலும் பார்த்து நம்ம என்ன பண்ணணும், கற்றுக்கிட்டு கர்த்தர் கிருபை தருவார். ஆமே. ஜாமனம்மா முதல்ல இந்த 6 மாதம் முடிக்கிறோம். இந்த 6 மாதம் இருக்குது. இந்த 6 மாதத்துல வெளியே பச்சைன்னு இருக்கிறாங்க, செழிப்பா இருக்குமா இருக்கிறது, உள்ள நிறைய கடன் இருக்கு, கனி இல்லை, இதெல்லாம் சொல்றீங்களா? எதில் நம்ம பொருந்தமோ அதில் பொருத்திக்கணும். ஆண்டவரே நீங்க வரும்போது தூரத்துக்கு பார்க்கும்போது எந்த எதிர்பார்ப்போடு வந்தீங்களோ கிட்ட வரும்போதும் அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யறதுக்கு என்ன திரும்ப செய்யணும். எந்த ஜெபிக்கணும். தூரத்துல இருந்து என்ன பார்க்குறீங்க ஆண்டவரே, நான் பச்சைன்னு இருக்கிறப்பா. ஆனா நான் தூரத்துல இருந்து பார்க்கறவனா இருக்கக்கூடாது. நீங்க திடீர்னு என்கிட்ட வந்துருவீங்க. கனி இருக்காங்க, இடத்துல கனி இருக்கா, அதான் உதவி செய்யணும். காலங்கள்லாம் கனி கொடுக்கக்கூடாது. எந்த காலத்துல கனி கொடுக்க உதவி செய்யணும். ஹல்லேலூயா. எந்த காலத்துல கனி கொடுக்கணும். நான் எனக்கு கனி கொடுக்கிறவனா ஆண்டவரே கனியை கொண்டு வருவதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று நம்ம சொல்லும் போது கண்டிப்பா நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக சுத்தமா வைத்துக் கொள்ளுங்க. தேவ ஆலயத்தை சுத்தமா இருக்க, எந்த சுத்தமா வைத்துக் கொள்ள வேண்டும். மூணாவதாக ஜெபிக்கிற போது யாருடைய கசப்பு எனக்கு வரக்கூடாது, யார் மேலே குற்றம் இருக்கக்கூடாது. ஒரே கர்த்தாவே என் ஜெபம் கேட்கப்படணும். என் தப்பிடுகளை மன்னிக்கிற போல நான் மற்றவங்க தப்பிகளை மன்னிக்கிறது அனுகிரகம் செய்யுங்கன்னு சொல்லும் போது நம்ம ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. ரெண்டாவதாக யாரையும் நான் எந்த ஊழியர்களை குற்றப்படுத்த மாட்டேன். அவங்களுடைய அழைப்பு, அவங்களுடைய பாடு, அவங்களும் தரணும். நம்ம அவங்கள அசட்டையாக நான் என்ன மாட்டேன். அந்த அவர் அழைத்திருக்கிறார், அதனால எதுக்கு எனக்கு சாபம் என்று நம்ம எப்பவுமே கேட்கல இருக்கோம். மூணாவதாக குடும்பத்தாரே உங்களை தடுத்தாலும், எதிரியே சபித்தாலும், உங்க மேல இருக்கிற அழைப்பை எனக்கு தெரிஞ்சுக்கணும், உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை தெரிஞ்சுக்கணும். உங்களை கர்த்தர் நடத்துகிற விதத்துடைய அனுபவங்களை எப்போதும் கூட சேர்த்து கொண்டே வரணும். எப்படி ஒரு வேலையில போனா எக்ஸ்பீரியன்ஸ் ரிசல்ட்ல ஆட் பண்ணிட்டே போவான் பாருங்க, பக்கமா இருக்கும் அவ்வளோ அனுபவம். அது போல வாழ்க்கையில வர ஒவ்வொரு அனுபவம் ஆட் பண்ணணும். என்னை கேட்டீங்கன்னா 8 வயசுல இருந்து 3வது படிக்கும் போது நிறுத்தினா அந்த நேரத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்னோட அனுபவங்கள் எழுதுனா அப்படியே எழுதுவாங்க. அவ்வளோ அனுபவங்கள் எனக்கு ரட்சிப்புக்கு முன்னாடி உள்ள அனுபவங்கள், ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு அனுபவங்கள். அல்லேலூயா. அனுபவங்களை எதுக்காகன்னா கர்த்தர் என் மேல ஒரு ஃபோக்கஸ் வைத்திருக்கார், என் மேல ஒரு திட்டம் வைத்திருக்கார், என் மேல ஒரு பிளான் வைத்திருக்கிறார். அதை செயல்படுறதுக்கு நான் திரும்புவேன். ஆமே. திரும்பணும், அங்கேயே நின்றக்கூடாது, திரும்பி செயல்படணும். திரும்பி செயல்படும் போது தான் நீங்க என்ன பண்ணணும், முன்னேற முடியும். திரும்பி செயல்படணும்,
திரும்பி செயல்படணும், வெற்றி நிச்சயம். ஹல்லேலூயா. திரும்பி செயல்படணும், திரும்பி செயல்படணும். ஃபோக்கஸ் பண்ணி கத்தர கூட போகும்போது அந்த இடத்துல எல்லாம் ஒரு முடிவு வரும். எல்லாம் ஒரு முடிவுக்கு வருகிற முடிவு கற்றவனாய் கத்தர்களை பயன்படுத்துவார். அது அங்க என்ன நடக்கும்னா ஆர்ப்பரிப்பு நடக்கும், மகிழ்ச்சி நடக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிதல் கொடுத்த அரை மணி நேரத்துல அப்படியே சுருக்கி அடிச்சு 3/4 மணி நேரம் ஆகிட்டேன். கர்த்தர் கிருபை செய்வாரு. ஜோமனை முடிப்போமா? ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சவாலை சந்தித்திட ஆண்டவரே, கர்த்தாவே உலகத்தை ஜெயித்திட, உறவுகள் சீர்புரிந்த, குடும்பங்கள் சமாதானம் பெற்றிட ஆண்டவரே கிருபை செய்யறாங்க. படமா சவால்கள் சந்தித்திட, உலகத்தை ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட, உறவுகள் சீர்பொருந்த,
கர்த்தரை நினைத்தருளி கர்த்தரை நினைத்தருளி எல்லா சாதனை ஆசீர்வாதமா மாறணும், எல்லா வளர்ச்சியை செழிப்பாக்கணும், எல்லா உறவு சீர் கொடுக்கட்டும். வாழ்க்கையில இனி என்ன சவால் வந்தாலும் சந்திச்சிட கிருபை காலம் ஆண்டவரே, கனி கொடுக்க கிருபை காலம், மன்னிக்கு கிருபை காலம், மன்னிக்கு கிருபை காலம் ஆண்டவரே. ஆலயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள கிருபை காலம், பரிசுத்தமாக வாழ கிருபை காலம் ஆண்டவரே. விசுவாசமாக ஜெபிக்க அதை கிருபை காலம் ஆண்டவரே. இந்த 6 மாதம் எப்படியோ போய்விட்டது, பச்சையாக போய்விட்டது, கனியாமல் போய்விட்டது. ஆனால் வருகிற நாட்களிலே கனி கொடுக்கணும் ஆண்டவரே, கனி கொடுக்கணும் ஆண்டவரே. யாரும் இருந்த வாயிலிருந்து சாபம் வராதபடிக்கு யாரை கனம் பண்ண உதவி செய்யணும். எங்க போக்கஸ் எடுக்காதபடி கர்த்தர் தாவீதை வைத்த அந்த போக்கஸ் அப்போது நாங்கள் ஒரு நோக்கத்தோடு வாழணும், லட்சியத்தோடு வாழணும், தேவ சித்தத்தோடு வாழணும். அந்த கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, குமாரன் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் 8 மணிக்கு கூடிய நேரம் வரும் இம்மட்டம் எங்களோடு இருந்து இந்த 6 மாதமும் கர்த்தர் நடத்தின தேவனை ஆராதிக்க, பாடலை பாடி தியானித்து நன்றி செலுத்த, நடத்தி வந்த பாதையெல்லாம் நினைக்க திரும்பி தந்தீங்கப்பா. நாங்கள் இருந்த ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஆமென்றும் பதில் தந்திருக்கீங்க. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீதிமானுடைய ஊக்கமான ஜபம் மிகுந்த பலன் கொடுப்பா. நாங்கள் இன்னைக்கு இருந்த எல்லா ஜபத்தையும் கர்த்தர் கேட்டு ஜபித்துக்கு வேண்டப்பட்டதுக்கு சுகத்தையும் விடுதலை தந்ததுக்காக சொல்றோம். ஆண்டவரே, வார்த்தை மூலியமா எங்களோட பேசிருக்கீங்க. எங்களுக்கு ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். வருஷத்தை பாதியை முடிக்க போகிறோம். கர்த்தர் இந்த வருகிற நாட்களில் கர்த்தருக்கு என்று நாங்கள் அப்பா அவர்கள் சபித்தால் எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்றோம். வாழ்க்கையில் எந்த ஆண்டவரே சவாலும் வந்தாலும் எங்க வாழ்க்கையில நாங்கள் ஒன்றை மாத்திரம் நிறுத்தக்கூடாது, கனி கொடுக்கிறது நிறுத்தவே கூடாது. கனி உள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஒருவராலே மகிழ்ச்சி வருவதற்கு உதவி செய்யும். என் ஒருவனாலே யுத்தத்துக்கு முடிவு வந்தது, என் ஒருவனாலே மகிழ்ச்சி வந்தது, என் ஒருவனாலே ஆர்ப்பரித்து வந்தது, என் ஒருவனாலே தேசத்துக்கும் என் ஒருவனாலே குடும்பத்திற்கும் பெரிய லட்சியம் வந்தது என்று சொல்லத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி பார்க்கிறார். ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பார்ப்புகளை ஆசீர்வதி துதிக்கிறவை கேட்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்தராமனை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தத்தோடு கர்த்தரை வருகிறது. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் ஆசீர்வாதம். கர்த்தர் 10:22 ஆயிடுச்சு. படிச்சீங்க நீங்க ஒண்ணா